நாங்கள் நன்றி சுவாமி. நாங்கள் துதிக்கும் போது சுவாமி எங்கள் துதிகளில் பிரியப்படுகிற தேவன் நீர் சுவாமி. எங்கள் துதி பலிகளில் சுகந்த வாசனையாக ஏற்படுத்துகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறது சுவாமி. அநேகரை கொண்டு வாங்க, தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வாங்க சுவாமி. இங்கே ஏறெடுக்கிற துதிகள், ஆராதனைகள், வேத வாசங்க எல்லாம் வச்சு நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. எல்லா காரியத்திலும் உங்களுடைய நாம மகிமை அடிப்படையாக செபிக்கிற சுவாமி. ஆவியானவரே உங்களுடைய லீடிங் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். Thank you, Jesus. இந்த வர்ஷிப்பை நான் இன்னைக்கு என்னோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக நான் கண்டக்ட் பண்ணுறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷலான டேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது எனக்கு ஒரு பெரிய வெளிப்பாடாக இருக்குது ஆக்சுவலி. பிகாஸ் இந்த வர்ஷிப்பை நடத்துறதுக்கான ஒரு சில ஸ்கில் செட் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படும். மேபி உங்ககிட்ட இந்த மாதிரி பார்த்து பேசுகிற ஒரு ஸ்கில்லாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு 4 லைன் சேர்ந்தா போல் பாடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கிட்டார் வாசிக்கிறதா இருக்கட்டும். இந்த எந்த ஸ்கில்லுமே நான் கடவுளுக்காக இதை நான் கற்றுக்கிட்டேனான்னு கேட்டேன்னா நான் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு அறியாமையே கடவுள் இந்த ஸ்கில் செட்டை ஒரு 30 வருஷமாக எனக்குள்ள இதை கிரியேட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பாட்டு பாடுறதுக்கு கூட நான் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கல்ச்சரல்ஸ்க்காக தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேனே தவிர, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் நான் கிட்டார் கற்றுருப்பேனே தவிர, என் ஆஃபீஸில் ஒரு ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேனே தவிர, கடவுளுக்காக இதை நான் பண்ணணுன்ட்டு இது வரைக்கும் நான் கனவுல கூட நினச்சதில்லை. ஆனால் கடவுள் எனக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிற ஸ்கில் செட்டை அவர் புரிஞ்சிருக்காரு. எப்பப்பெல்லாம் எனக்கு அந்த சுச்சுவேஷன் வேணுமோ என்னை மோல்ட் பண்ணி ஒரு 30 இயர்ஸாக என்னை இந்த டேக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் டே அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் காட். மேபி நான் ஒரு 18 வயசில் இல்லை ஒரு 19 வயசில் என்னை யாரோ கடவுளுக்காக நீ கிட்டார் வாசிக்கணும், கடவுளுக்காக நீ பாட்டு பாடணும்னு யாரோ என்னை ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா மேபி நான் அதை பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு I understand where I am and why am I here. Thank you so much to Lord Jesus. அவர் டிசைட் பண்ணுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஒருவராலையுமே அவர் என்ன நினச்சிருக்காருன்னு யாருக்கும் புரியாது. அந்த டைம் வரும்போது கண்டிப்பாக அந்த வெளிப்பாடு உங்களுக்கும் வரும். இன்னைக்கு இது என்னோட நாள், மேபி நாளைக்கு இது உங்களோட நாளாக இருக்கும். உங்களுக்கு அந்த தருணம் வரும்போது இந்த அனுபவத்தை நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்றதை இந்த சபைக்கு நீங்கள் உணர்த்தணுன்றதை நான் விரும்புகிறேன். அந்த நோட்டில் லெட்ஸ் ஸ்டார்ட் சிங்கிங் அவர் ஃபர்ஸ்ட் சாங், உமக்கு பானவர் யார். தேவரே நீர் சகலவும் செய்ய வல்லவர், தேவரே நீர் ஒப்பான தேவன் யார், தேவரே நீர் சகலவும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், நீர் செய்ய
நாமம் ஒன்றே போதும், எல்லா தடைகளும் உடையும். உன் வல்லமையினால் எப்பேற்பட்ட தடைகளும் நீங்கும். தேவனே, நீர் என் ஆற்றலும் வெளிச்சமுமாயிருக்கிறீர். தேவனே, உன் கிருபையின் வல்லமையினால் அரண்ட புயலானாலும், கொந்தளிக்கும் கடலானாலும், கரடான பாதையானாலும், பெருக்கெடுத்த வெள்ளமானாலும், உன் உன்னதமான நாமத்தினால் எவ்வித தடைகளும் மேற்கொள்வோம். உன்னை தடுப்பவர் இங்கு எவரும் இல்லை. என் கண்மலையே, உன்னை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எங்கும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உன்னை துதித்திடுவேன். தேவனே, உம் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஓ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஓ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? திரும்பியும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஓ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? தேவனே, உன் சிறகுகளே எனக்கு அடையாளம். இயேசுவே, நீர் மனதில் இருக்கும்படியினால் எனக்கு பயம் இல்லை. உம் பார்வை ஒன்றே போதும், என் இரவுகள் பகலாகும். உம் அன்பு ஒன்றே போதும், என் சங்கடங்கள் என்னை விட்டு ஓடும். உன் கிருபை ஒன்றே போதும், என் வியாதிகள் குணமடையும். உம் அருளே என் அடைக்கலம், உன் இடம் இருப்பதே எனக்கு நிம்மதி. உன் அருகாமையே எனக்கு பாதுகாப்பு. சேர்ந்து பாடுவோம். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே ஆராதனை,
நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீ துணையாய் இருப்பதனால் நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. இதோ நாம் உன் ஆலயத்தில் நடப்பட்டிருக்கின்றோம். உம் கருணையின் நிழல் இந்த ஒலிவ தோப்பை மூடட்டும். நாம் உம் கரத்தையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். உன் வார்த்தையை உணவாகவும் உன் பிரசன்னத்தை நீராகவும் பட்சித்து உம் அளவில்லா அன்பிலே மலர்ந்து செழிப்போம். நீரே எங்கள் வேரூன்றும் நிலம், நீரே எங்கள் வளர்ச்சிக்கான வெளிச்சம், நீரே எங்களின் ஜீவன், எங்களின் உயிர் மூச்சு. என்னை காப்பவரே, அயராது நேசிப்பவரே, அளவில்லா அன்பால் என்னை தாங்குபவரே, நான் வளர்ந்து மலர்ந்து முதிர்ந்து உன்னதத்தில் உள்ள உன் ஆலயத்தில் உன் அபிஷேக எண்ணெயாகவும் உன் ஆலயத்தில் எப்பொழுதும் தங்கும் பரிமள வாசனையுமாயிருப்பேன். சேர்ந்து பாடுவோம். நான் அபிஷேக ஒலிவ மரம், உன் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உன் அன்பையே நம்புபவன்.
நான் உன் அபிஷேக ஒலிவ மரம், உன் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உன் அன்பையே நம்புபவன். உன் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உன் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உன் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உன் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். நான் உன் அபிஷேக ஒலிவ மரம், உன் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உன் அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, என்னை அயராது நீர் பாய்ச்சுவீரே. காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நான் உன் அபிஷேக ஒலிவ மரம், உன் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உன் அன்பையே நம்புபவன். நான் உன் அபிஷேக ஒலிவ மரம், உன் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உன் அன்பையே நம்புபவன். பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்வீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்வீரே. உலகமேல் நான் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன், நான் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். நான் உன் அபிஷேக ஒலி
சமூகத்தில் வாழ்கின்றவன் உன் அன்பையே நம்புகிறவன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே உன் பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். Hallelujah, hallelujah. Oh, hallelujah. எல்லா ஆராதனைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி hallelujah. Hallelujah. Oh, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய விலையேற பெற்ற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்முடைய பிரசன்னத்திலே இருக்க விரும்புகிறோம் கர்த்தாவே. சொல்லுங்க, உங்க பிரசன்னத்திலே இருக்க விரும்புகிறோம். ஓரமல கரசி அந்தரா பாபா, ரிபல கரசக்கர பாபா பாபா, ரிபல ஹண்டரஷி அந்தரா பாபா. நாங்கள் உங்க சமூகத்தை நேசிக்கிறோம். ஹalleluya. சொல்லுங்க, உங்க சமூகத்தை நேசிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். சகலத்தையும் ஆளுகை செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. லிகரா சிகரா பாபா ஹண்டரஷி அந்தரா பாபா பாபா. ஹalleluya, ஹalleluya. ரிபலகரசி அந்தரா பாபா மாமா, உரமலகரசி அந்தரா பாபா மாமா மாமா ஹண்டரஷி அந்தரா பாபா பாபா. கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. உரமலகரசி அந்தர பாபா பாபா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எனக்குரிய பங்கம் நீரே, பரம்பரை சொத்தம் நீரே. கர்த்தர் தான் நமக்கு பங்கு, அவர்தான் நம்முடைய சொத்து. இவரை நாம் சொத்தாக மாற்றும் போது மற்ற எல்லாமே நமக்கு கூட கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையில கடவுளை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே நீரே எங்கள் பங்கா இருக்கிறீர் அப்பா, நீரே எங்கள் சொத்தா இருக்கிறீர் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தம் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தம் நீரே. வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைமுற விட மாட்டேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைமுற விட மாட்டேன். எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. கரங்கள் உயர்த்தி, எனக்குரிய பரம்பரை சொத்து நீரே. கரங்கள் உயர்த்தி சொல்லமா, ஆராதனை உமக்கே. கர்த்தரை எழுந்து நின்று கர்த்தரை உயர்த்துவோம். ஆராதனை உமக்கே,
நித்திய பேரின்பம் உண்டு. உன்னே எனக்கு நிறைவான ரபலா சேரேபியோ பரஷ்யாந்தரபா பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே நித்திய நிறைவான மகிழ்ச்சி நீரே நித்திய ஆராதனை ஆராதனை கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு உம் அருகே எப்போதும் நித்திய எப்போதும் முன்னே உம்மைத்தான் நிறுத்தி. உண்மையா சொல்லுங்க, இந்த மாலை வேளையில சொல்லுங்க, எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுட விட மாட்டேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுட விட மாட்டேன். எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. எப்போதும் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. கரங்க உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை ரபாலா கரபா மாமா ஷக்கரபா. அவரை ஆராதிப்போம், ஆராதனை ஒருவருக்கே ஆராதனை. எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகே நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலம் பாபா. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலம் இளைப்பாறுது. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தே, ஜீவனே ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தே, ஜீவனே என் இதயம் மகிழ்கிறது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கிறது, என் உடலும் இளைப்பாறுது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை அல்பரா சந்தரப்போ இப்பரப்பரா சந்தரப்பா அந்தரோசியா. ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை
அவர் சமூகத்துல நிறைவான மகிழ்ச்சி, அவர் சமூகத்துல நித்திய பேரின்பம். ஹalleluya. ஒரபலஷி அந்தரபா ஹல்பரிபியும் பரஷி அந்தர. இயேசுவே, இந்த மாலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை ஆராதிக்கவே எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உம்மை உயர்த்தவே எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. ஆவியானவரே, நீ தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனைக்கு நேரத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஆமென். 7 மணிக்கு இல்லை, 6:30 மணிக்கு. ஆமென், ஹல்லேலூயா. 6:30 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகையால் தேவ பிள்ளைகளை, கர்த்தரை உயர்த்த நீங்கள் நேரத்தை கடைப்பிடிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வரணும். ஆமென். கடவுளை ஆராதிக்கிற நேரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். ஆமென். அதில் இங்கே பிரசனத்தில் உட்கார்ந்தாலே, தேவ சமூகத்தில் கர்த்தரை உட்கார்ந்தாலே அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் பாருங்க உங்களுக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த மாலை ஆராதனை மோனிஸ் ரொம்ப அற்புதமாக ஆராதனை நடத்தினார். கரங்களை தட்டி அவரை வாழ்த்துவோம். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் இன்னும் நீங்கள் வளர்ந்து பெருகும்படியாக உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் உண்டு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வாலிபர்களுக்கான கூட்டம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகள் எத்தனை பேர் வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க? கையை உயர்த்துங்க. வாலிபர், வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்களா? பிள்ளைங்க, அதாவது உங்களுக்கு வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்களான்ட்டு கேட்டேன். கையை நான் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைங்க வந்துடணும் இங்கே வெள்ளிக்கிழமை ஈவினிங். ஆமென். வாலிபர்களும், ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஆமென். வாலிப காலத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆமென். அதனால் வெள்ளிக்கிழமை நமக்கு வாலிப கூட்டம் இருக்குது. வேலை செய்கிறவங்க சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுங்க. 7 மணிக்கெலாம் என்ன பண்ணுறங்க, முடிச்சுட்டு வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. இப்போது ஆண்டவர் ஊழியத்திற்கு நாம் காணிக்கை செலுத்துவோம். நம்முடைய காணிக்கை தசம்பாகத்தை நாம் அறிக்கை செய்து கடவுளுடைய ஊழியத்தில் விதைப்போம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கொடுங்கள், கொடுக்கப்படும். வார்த்தையின்படி இயேசுவே உம்முடைய ஊழியத்திற்கு இந்த காணிக்கை தசம்பாகத்தை ஒரு விதையாக விதைக்க கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறையெல்லாம் இயேசுவுக்குள் நிறைவாக மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிற தேவனுடைய ஊழியத்துக்கு விதைக்கிற எங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இல்லை. ஆகையால் விசுவாசத்தோடு இந்த காணிக்கை தசம்பாகத்தை தேவனுடைய ஊழியத்தில் விதைக்கிறோம். பல மடங்கு அறுவடை செய்வோம். ஆமென், ஹல்லேலூயா. கவனி, இன்றைக்கு மாலையில் கடவுளை துதிக்கிற ஒரு கூட்டமாக கடவுளுடைய பிரசனத்தை அனுபவிக்க பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பாக மாலையில் நம்ம வைத்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த டிவி மாற்று. வேதத்தில் கடவுள் பல இடத்துல இந்த துதி ஆராதனை குறித்து பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்வது, கடவுளை எப்படி ஆராதிப்பது, பலவிதமான ஆராதனை. நீங்கள் காணிக்கை செலுத்துறீங்களே, இதுவே ஒரு ஆராதனை. ஆமென். காணிக்கை செலுத்துகிறோம்ல, இது ஒரு வர்ஷிப். காணிக்கை செலுத்தி கடவுளை நீங்கள் காணிக்கை கொடுக்கறது பெரிய ஏதோ ஒரு சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இது கடவுளுக்கு ஆராதனை. இந்த கொடுப்பது என்பது கடவுளுக்கு ஆராதனை. ஆமென். அப்போ தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பது என்பது ஆராதனை. தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பது என்பது ஆராதனை. அப்போ ஆராதனையில் பல வகை இருக்கிறது. கடவுளை எப்படி ஆராதிக்கணும், எப்படி துதிக்கணும் அப்படி என்றெல்லாம். ஆமென். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு நீங்கள் கடவுளை துதித்து ஆராதிக்கும் போது எதிரிகள் மேல் ஒரு பெரிய வெற்றியை கடவுள் என்ன பண்ணுறார், கொடுக்கிறார். ஆமென். எதிரிகளை ஓட விடுறார் ஆண்டவர்.
துதி ஆராதனை என்பது சாதாரண காரியம் இல்லை. நீங்கள் கடவுளை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அதான் ஆராதனைக்கு வாங்கன்றோம். ஆமென். இது சாதாரணமாக நீங்கள் எடை போடாதீங்க. பரவாயில்ல, மெசேஜுக்கு வந்து கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதான் பலமுறை சொல்லுகிறோம், ஆராதனை என்பது கடவுளுக்கு கொடுக்குற நேரம், மெசேஜ் என்பது கடவுள்கிட்ட பெற்றுக்கொள்கிற ஒரு நேரம். ஆமென். அப்போ ஃபஸ்ட்டு கடவுளுக்கு கொடுக்கணும், கடவுளுக்கு என்ன பண்ணணும், செலுத்தணும். ஆமென். அது கொடுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, வேதத்தில் பல காரியங்கள் அடங்கியிருக்கு பாருங்க. ஆராதனை குறித்து சங்கீத புத்தகம் 150, புலம்பல் புத்தகம் எவ்வளோ இருக்குது, 5. ஆமென். அது போதன்றார். யோசனை பண்ணி பாருங்க, புலம்பல் புத்தகம் 150 இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார் பாருங்க, உங்கள் புலம்பலை விரும்பல, உங்கள் ஆராதனையை விரும்புகிறார். கையை தட்டுங்க. உங்க ஆராதனையை கடவுள் விரும்புகிறார், உங்கள் புலம்பலை விரும்பல, ஆனா ஆராதனை விரும்புகிறார். ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார் ஏசாயா போது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், சொல்லி வருவார்கள். மேன் பரலோகத்தில் போனா என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இரவும் பகலும் கடவுளை துதித்து கொண்டே ஆராதித்து கொண்டே இருக்க போறோம். ஹல்லேலூயா. கடவுளை ஆராதிக்க போறோம், துதிக்க போறோம். இரவும் பகலும் கர்த்தரை ஆராதிக்க போறோம், துதிக்க போறோம். ஆமென். அப்ப இந்த ஆராதனை துதி என்பது தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு கடவுள் மேல நேசமும், கடவுள் மேல ஒரு வாஞ்சையும், பிரியமாக அவரை பிரியமாக நீங்கள் பாடுவது, ஆராதிப்பது, வாசிப்பது, கொடுப்பது, எந்த அளவுக்கு நீங்க பிரியப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில பெரிய ஜெயத்தையும் மாற்றத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆராதனை எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆராதனை செய்யும் போதே கடவுள் எதிரியை ஓட விடுறார். இவங்க போய் யுத்தம் செய்யல, இவங்க போய் எதுவும் பண்ணல. ஒரு பெரிய யுத்தம் வரும்போது என்ன செய்தார்கள் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணாங்கன்ட்டு 2 விதமாக 2 காரியத்தை காட்ட போறேன். நீங்கள் ஆராதிக்கும் போது எதிரிகளை தெரிக்க விடுறாரு. ஆமென். இப்படி சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன விடுறாரு? தெரிக்க விடுறாரு சொன்னாங்க. உங்களுக்கு வருகிற எதிரிகள், அது எந்த எதிரியா இருக்கட்டும், வியாதி என்ற எதிரி, சில நேரத்தில் மனித மூலியமாகவே எதிரி வந்தாலும், நீங்கள் கடவுளை உயர்த்தும் போது, பாடும் போது, ஆராதிக்கும் போது தேவன் எதிரிகளை தெரிக்க விடுறாரு. அதுக்கு முன்னாடி உங்க வாயை விரிக்க விரும்புறாரு. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை விரிவாய் தர, நன்மையால் நிரப்புற. நீ வாயை திறக்காம அப்படியே இருந்தா எங்க தெரிக்க விட போறாரு? ஆமென். எதிரியை ஓட விடுவாரு, உன்னை பாட வைப்பாரு. பக்கத்துல பார்த்து சொல்லு, எதிரியை ஓட விடுவாரு, உன்னை பாட வைக்கிறார். நீ பாடினா எதிரி ஓடுவாங்க, நீ உயர்த்தினா, கடவுளை உயர்த்தினா, பிசாசு, உனக்கு வருகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஆமென். எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் புத்தகம், 2 நாளாகமம் புத்தகம் பாருங்க. 2 நாளாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 2 நாளாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிமா வேகமா வாசிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத் கடவுளுடைய யூதாவின் ராஜா, தேவனை நம்புகிறவன். ஆனா அவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை, ஒரு சின்ன நாடுங்க. யூதா என்பது ஒரு சின்ன நாடு. இப்போ சேட்பட் பகுதின்ட்டு வைங்களேன். இந்த தாஸ்புரமும் எதில் சேருது? சேட்பட். இந்த தாஸ்புரம் மாதிரி யூதான்ட்டு வைங்க. ஹல்லேலூயா. இப்படி சொன்ன டக்குன்னு புரிஞ்சிடும். ஆமென். எருசலேம் இல்லை, யூதா என்பது இஸ்ரவேல்ல எருசலேம், எருசலேம்ல யூதா.
யூதா என்பது ஒரு சின்ன ஒரு நாடாக இருக்கிறது. ஆமென். இஸ்ரவேல் தேசத்துல அந்த ராஜா, அந்த அதுக்கு யார் ராஜானா யோசபாத். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, யோசபாத்துக்கு விரோதமாக மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோட கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உனக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற, கடலுக்கு அப்பால இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எகிப்தியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். யோசேப்பாத்து கவனிங்க, நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டமே வருதுப்பா. ஒரு சின்ன நாடுக்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா, அம்மோனியர், மோவாபியர், அவனோட கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ராஜாக்கள் கிட்ட வராங்க. பெரிய கூட்டம், கடற்கரை மணலை போல வந்து யோசபாத்துக்கு சொல்றாங்க, எப்பா எல்லாம் சேர்ந்து வராங்க, எதுக்கு? உன்னை காலி பண்ண. ஆமென். எப்படி இருக்கும் பாருங்க. உங்களை ஒரு ஆளை அழிக்க படையை திறந்து வரந்தா என்ன ஆகுறது? ஆமென். தேரியாவில் இருக்கிற எல்லாமே வந்து உங்களை அழிக்க வந்தா என்ன நடக்கும்? நீங்க என்ன பண்ண போறீங்க? சிலர் அலற போறாங்க, சிலர் ஓட்டு கத்த போறாங்க. ஆமென். என்னென்னவோ பண்ணுவாங்க. ஆனா இவன் என்ன பண்ணா, அப்போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவிட்டான். கர்த்தரை தேடுவதற்கு. ஆமென். எல்லார்கிட்டயே சொல்றான், வாங்க காலையில சாப்பிடணும் சார். சாப்பாடுலாம் விடு, வா ஃபர்ஸ்ட் கடவுளை தேடு. நீ உயிரோடு இருந்தா தானே சாப்பிட போற. உன் உயிருக்கு ஆபத்து வருத, அப்ப என்ன நீ சாப்பிட போற? கடவுளுக்கிட்ட வாப்பா, கடவுளை தேடு. இல்லைங்க நான் சாப்பிட்டு வந்துடுறேன், அதெல்லாம் இருக்கட்டும் வா அப்படி என்று எல்லாரையும் கூப்பிட்டு கடவுளை தேட ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. கடவுள் எந்த விதத்தில் தேடுறான்? கடவுளை ஆராதிக்கணும், கடவுளை நோக்கி பார்க்கணும். ஆமென். எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் இதை ஆராய்ந்து பாருங்க. அவன் செய்த காரியம் என்ன? 12 எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை சொல்றான். கடவுளை நோக்கி, ஆண்டவரே இவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த நிற்கிற இந்த ஏராளமான ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லப்பா. எப்படி சொல்றாரு பாருங்க பெரிய ராஜா. ஆமென். நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை. சரி, பலன் இல்லை, என்ன பண்ண போறோம்? அப்புறம் நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியல. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கு. வெயிட்டா கையை தட்டுங்க. எங்க கண்கள் உம்மையே நோக்கி. என்ன செய்யணும்னு தெரியல, ஆனா ஒண்ணு மாத்திரம் பிக்ஸட் பண்ணிட்டோம். எது அப்படின்னா, எங்க கண்ணை உங்க மேல வைக்க போறோம். எங்க ஆராதனை உமக்கு தான், எங்க துதி உமக்கு தான். நாங்கள் உம்மை உயர்த்த போறோம், உம்மை பாட போறோம். என்ன நடந்தது தெரியுங்களா? ஆமென். இதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பண்ண வேண்டியது. உங்க வாழ்க்கையில எதிரிகள் பெருகும் போது, உங்களுக்கு விரோதமாக யுத்தங்கள் எழும்பும் போது, பிரச்சனைகள் எழும்பும் போது, நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்களும் அந்த பிரச்சனையோட கூட அதையே நினைச்சு அழ போறீங்களா? இல்ல அவ்வளவுதான், இனி கடவுள் நம்பி என்ன இருக்குது அப்படி என்று புலம்ப போறீங்களா? அப்படி இல்லாம இங்க பாருங்க, இவர் பண்ண காரியம் என்ன செய்யறாரு அப்படின்னா, எல்லாரையும் கூப்பிட்டு கடவுளுக்கு முன்பாக நின்று, அந்த ஏராளமான ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. நாங்க ஒண்ணு தெரியும், எங்களுக்கு எது தெரியும் தெரியுமா?
உங்களை எப்படி ஆராதிக்கணும்ட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். கையை தட்டுங்க நல்லா. ஹalleluya. உங்க லைஃப்ல நீங்க எதை கத்துக்கிறீங்களோ இல்லையோ, கடவுளை எப்படி ஆராதிக்கணும், அவர் எப்படி உயர்த்தணும். உங்களுக்கு சண்டை போட தெரியாத இருக்கலாம், வாய் பேச தெரியாத இருக்கலாம், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாத இருக்கலாம். ஆனா ஒண்ணு மாத்திரம் நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் கடவுளை உயர்த்துகிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, தேவனை துதிக்கிறவர்களாக இருந்தால் எதிரி செதறி ஓடியே போவாங்க. கையை தட்டு நல்லா. ஹalleluya சொல்லுங்க. எதிரி, ஆமென். எதிரி எப்படி ஓடி போவான்? செதிரின்னா என்ன? நாலா பக்கம் ஓடி போவான். ஆமென். எதிரி செதிரி ஓடி போவான். எப்படி ஓடி போவான்? நீ கத்தியோட வந்தா அவன் எத்தனை பேர் கூட்டு வந்திருக்கிறான், அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். ஆனா நீ கடவுளை நம்பி, எங்க கண்கள் உம்மையை நோக்கி கொண்டு, எங்கள் ஆராதனை உமக்கு, நாங்கள் உம்மை உயர்த்த போறோம், உம்மை பாட போறோம், உம்மை ஆராதிக்க போறோம். யுத்தத்துக்கு போனா யாரை கொண்டு போனோம்? யாரை கூட்டு போனோம்? யுத்த வீரரை கூட்டு போனோம். யுத்த வீரர் என்ன பண்ணோம்? நல்ல பலசாலியா, வாங்கப்பா வாங்கப்பா, பைல்வான்லாம் யாரு, வா வா முன்னாடி நில்லு, கத்தி எப்படி பிடிக்கணும் தெரியல, அவங்களாம் எப்படி நில்லு, அப்படி நில்லு, இப்படித்தானே சார் நிறுத்தணும். இவன் வேற மாதிரி நிறுத்துறான். அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. இந்த யுத்தம் 16, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். இதோ அவர்கள் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. கையை தட்டுங்க வெயிட்டா. இந்த யுத்தத்தை பண்றவங்க நீங்கள் அல்ல. ஆமென். அப்ப இது வந்தவனே யோசேப்பு தெளிவா புரிஞ்சிச்சு. அப்ப நம்ம ஏன்பா கத்தியை எடுத்துட்டு போனோம், நம்ம ஏன்பா ஆயுதங்களை கொண்டு போனோம்? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? மியூசிக், கீபோர்டு வா, கிட்டார் வா, ட்ரம்ஸ் வா, அதான் கூப்பிட்டுறோம் இவங்களை. ஹல்லேலூயா. ஏன்னா இது பெரிய ஒரு யுத்தம். ஆமென். இல்லைங்க, நான் வெளியே போகலான்ட்டுக்கிறேன் இன்னைக்கு, இந்த கதைலாம் விடாது, ஒழுங்கா வந்துரு. யார் வராங்களே இல்லையோ கடவுளை ஆராதிக்க வந்துடும், தேவனை உயர்த்தணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். இவங்களெல்லாம் கூப்பிடுறாரு. அதான் சொல்லிட்டாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்லப்பா, இது கர்த்தர் செய்கிற யுத்தம். அப்ப நீ என்ன பண்ணும்? கடவுளை பாடு. அடுத்த வசனம் பாருங்க. அப்படியே, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் என்று கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். ஆமா. அடுத்த வசனம். அப்போது யோசேப்பு தரைமட்டம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஹல்லேலூயா. இது வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? கடவுளை பணிந்து கொண்டார். ஆண்டவர், நீங்க செய்யுங்க யுத்தம், நீங்க செய்யுங்க. எந்த ஒரு மனிதன் கடவுளை உயர்த்துகிறானோ, கடவுளை ஆராதிக்கிறானோ, தேவனுக்கு ஆராதனை செய்கிறானோ, அவனுக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்ச்சிகள், பின்னாடி எவ்வளவு சூழ்ச்சி வேணாலும் நடக்கணும் சார், ஆனா கடவுள் அவங்களை ஓட விடும்படியாக செய்வார். ஆமென். கடவுள் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் கடவுளை பாடுங்க, கடவுளை உயர்த்துங்க, உண்மையா பாடுங்க. ஆமென். உண்மையா ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடவுளை ஆராதிக்கும் போது அந்த உண்மை அர்ப்பணத்தோடு, சும்மா ஒப்புக்கல்ல, அர்ப்பணத்தோட உயர்த்துங்க கர்த்தரை. கடவுள் உங்களுக்காக பல யுத்தங்களை செய்ய, அவர் ஜெயத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்ப என்ன பண்ணாம பாருங்க, அது கீழே வாசிங்க. பின்பு கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் எல்லாத்தையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்ல. பின்பு அவன் ஜனத்தோடு 21 பின்பு அவன் ஜனங்களோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவரை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், யார் நடந்து போன முன்னாடி?
பாடுறோம், கடவுளை உயர்த்துருவோங்க, கடவுளை உயர்த்துருவோங்க. ஆமென். யுத்த வீரத்தான போனோம், ஆனா இவனுக்கு தெளிவா இருக்குது பாருங்க என்ன. ஆமென். கடவுள் ஜெயத்தை கொடுக்க போறாரு. கடவுளை பாடணும். ஆமென். துதி முன்னாடி போகும்போது கடவுள் உங்களுக்காக அங்கே எதிரிகளை ஆண்டவர் ஓட விடும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா. துதி முன்னாடி போகும்போது, ஆராதனை முன்னாடி இருக்கும்போது தேவன் உங்களுக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆகையால் தேவ பிள்ளையை கடவுளை ஆராதிக்க, கடவுளை உயர்த்த ஒரு வாஞ்சை வரட்டும், ஒரு தாகம் இருக்கட்டும். ஆமென். யார் பாடுறாங்க, இவங்க பாடுறாங்களா, அவங்க பாடுறாங்களா, அதெல்லாம் மறந்துருங்க. நீங்க கடவுளை ஆராதிங்க. சிலர் வந்து யார் பாடுறா, இது என்னத்த பாட போகுது, அதெல்லாம் இல்லை, இவங்க என்ன பண்ண போறாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் கடவுள் பிரசன்னத்தில் வந்து அமர போறேன். நான் தேவனை ஆராதிக்க போறேன். மனிதன் பார்க்காத இருக்கலாம், ஆனா இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னை ஆராய்ந்து பார்க்கிறாரு. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் பாட்டு பாருங்க. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே. நீங்கள் கவனிங்க, நீங்க உட்காரும் போதும் பார்க்கிறாரு, எழுந்துக்கும் போதும் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறார். யாரை சூழ்ந்துருக்கிறார்? உங்களை. ஆமென். அப்ப நீங்க பாடும்போது வாயை உத்து பார்த்துன்னு இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. இது சும்மா, இது உதடோ என துதிக்கிறது, உள்ளமா அப்படி இப்படி பாடுற மாதிரி இருக்கும். சிலர் பாத்தீங்களா, அப்படியே ஆண்டவரே உமக்குத்தான், எங்கேயோ எண்ணம். ஆமென். ஸ்டவ் ஆஃப் பண்ணுமா, இதை ஆஃப் பண்ணுமா, ஐயோ போகும்போது சாப்பாடு என்ன பண்ணுறது, எங்கேயோ. அதான் சொல்றேன், உன் உதடு என்னை துதிக்கிறது, உள்ளமோ எங்கேயோ. கர்த்தர் ஆராய்ந்திருக்கிறார் உங்களை. அப்ப நான் நம்புறேன், நீங்கள் பாடும் போது கர்த்தர் உங்கள் மனதை, உள்ளத்தை எல்லாத்தையும் பார்க்கிறார். எப்படி இன்வால்வ்? நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. எந்த அளவு உற்சாகமா கர்த்தரை ஆராதிக்கணும், எந்த அளவு. ஆமென். பாடகரை முன்னாடி நிறுத்துறாங்க. யுத்த வீரன் அல்ல, பாடகர். ஆமென். அடுத்த வசனம். சரி, முன்னாடி பாடகரை நிறுத்துறதுனால என்ன நடந்தது அப்படின்னா 21, பின்பு அவர்கள் ஜனங்களோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவரை துதிக்கவும் ஆயுத மனிதர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை பாடவும். பாடகரை ஆலோசனை பண்ணி யுத்த வீரனை நின்றா உன் பலம் போனா அங்க தோல்வி, ஆனா துதி போனா அங்க ஜெயம். ஆமென். நீ கத்தி எடுத்துன்னு போனா அங்க தோல்வி, ஆனா சத்தத்தை உயர்த்தினா கடவுளை அங்க ஜெயம். ஹல்லேலூயா. அப்ப தோல்வி வரணுமா, ஜெயம் வரணுமா? ஜெயம் வரணும்னா கடவுளை பாடகரை ஆலோசனை பட்டாங்க. என்னப்பா பண்ணலாம்? கடவுள் சொல்லிட்டார்ல, இந்த யுத்தம்
நம்முடையது அல்ல, கடவுள் செய்ய போறார். அப்ப கடவுள் செய்யணும்னா என்ன பண்ணும்? அப்ப கடவுளை ஆராதிக்கணும். கையை தட்டு வைட்டா ஹalleluya. கடவுள் செய்யணும்னா கடவுளை ஆராதி. கடவுள் எனக்காக இதை செய்யணும், கடவுள் எனக்காக அதை செய்யணும், எனக்காக அதை பண்ணணும், இதை பண்ணணும். அப்ப எல்லாத்தையும் எதிர்பார்க்கறல, ஆலோசனை பண்ணி என்ன பண்ணாங்க? நீ இதை எதிர்பார்க்கற, அதை எதிர்பார்க்கற, ஆனா எப்பனா கடவுளை ஆராதிக்கிறியா? கடவுளை துதிக்கிறியா? அவர் மேல பிரியமா இருக்கிறியா? தாவீது பாருங்க, ஆடு மேய்க்கிற பையன், ஆனா கடவுள் மேல பிரியமா இருக்கிறபடினால், கடவுளை ஆராதிக்கிறபடினால அவன் நினைச்சு கூட பார்க்காத உயரத்துல கடவுளை அவனை கொண்டு வந்தார். வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஹalleluya. அப்ப ஏன் பலன், ஏன் காரியம் இல்லை, நான் கடவுளை ஆராதிக்க போறேன். அப்ப அவரு யுத்தம் பண்ண போறாரு என்று அதுக்காக தான் அவங்க ஆலோசனை பண்ணி, அப்ப கடவுள் தானே செய்ய போறாரு, அப்ப கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், கடவுளை ஆராதிப்போம், பாடகரை நிறுத்துவோம் என்ற பாடகரை நிறுத்தினாங்களாங்க பாருங்க. ஆமென் ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, பாடகரை. பாடகர்லாம் ரொம்ப முக்கியம். ஆமென். சினிமாவில் பாருங்க, ஒரு பாட்டில் அப்படியே மயங்கிடுறாங்க, பார்த்துக்கிறீங்களா? அவன் எதையோ பாடுறான் அப்படியே. எஸ்பி தானே அவர் பேரு, எஸ்பி பா. அவருக்கு என்ன உலகத்துல எப்பேற்பட்டவர், அவர் பாடினார்னா எல்லாம் அப்படியே அந்த பாட்டு அப்படி இழுக்குது. பாடகர் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆமென். அது போல கிறிஸ்துவுக்குள்ள இந்த பாடல் பாடுறாங்களா, அவங்கள ரொம்ப முக்கியமானவர்கள். ஆனா அந்த பிசாசு அவங்கள டார்கெட் அவங்கள பண்றான். அவங்கள எப்படி விலகி போகும்படியாக, விழுந்து போகும்படியாக, அவள் பேரை கெடுக்கும்படியாக. ஆமென். அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஹalleluya. வாசிக்கிறவங்க, பாடுறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆமென். ஸ்தோத்திரம். அதான் இவங்க நல்லா ஜெபம் பண்ணோம், கடவுளுக்குள்ள என்ன பண்ணோம், உறவாட்டம். ஆமென். அப்ப இந்த பாடகரை நிறுத்தின உடனே அடுத்த வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது, எனக்கு பிடிச்சமான ஒரு வேத பகுதி பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் பாடி, வாயை திறந்து சொல்லுங்க, அவர்கள் பாடி துதி செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்களாம். கடவுளை பாடி கடவுளை பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஒரு பாடல் பாட்டாங்க, பாடிட்டு முடிச்சிட்டு ஒரு பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க. கடவுளை துதி செய்ய, ஆண்டவரே நீ மகத்துவம் உள்ளவர், ஆச்சரியமானவர், அதிசயமானவர், எங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவர் என்று அவரை துதி செய்ய ஸ்டார்ட் பண்ண உடனே, காலை எடுத்து வச்ச உடனே என்ன மிரக்கல் நடக்குது பாருங்க. அடுத்த வசனம், யூதாக்கு விரோதமாக வந்த பதவி இருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். வெயிட்டா கையை தட்டுங்க, வெட்டுண்டு. இவங்க போவே இல்லை யுத்தத்துக்கு. இவங்க எங்க பாடுறாங்க, இவங்க இடத்துல. இதுதான் மிரக்கல். ஆமென். நீங்க கடவுள் சமூகத்துல நின்று பாடும்போது, உங்க இடத்துல இருந்து நீங்கள் கடவுளை உயர்த்தும் போது, சார் எங்கேயோ இருக்கிறானுங்க இவங்க, எங்கேயோ எதிரி பிளான் போட்டுன்னு இருக்கிறான். உன்னை எப்படி அழிக்கணும், உன்னை எப்படி கெடுக்கணும், உன்னை எப்படி நாசம் பண்ணணும், உன் பேரை எப்படி கெடுக்கணும்ட்டு எங்கேயோ பிளான் போடுறோம். ஆனா இங்க கடவுளை உயர்த்த அவனுக்குள்ள ஒரு குழப்பத்தை கடவுள் கட்டளையிட்டாராம். எப்படி செய்யறாரு பாருங்க. இதுதான் கடவுள் செய்கிற யுத்தம். கையை தட்டு நல்லா. எதிரி உங்களுக்காக செதறி ஓடும்படியாக செய்கிறது. ஒரு குழப்பத்தை கட்டளையிட்டு ஒருவருக்கொருவர் அவங்களுக்குள்ளே விரோதமாக எழுப்ப விட்டு, ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு, அந்த கத்தியெல்லாம் இவனை சாவடிக்க வச்சிருந்தவன் இப்ப அதே கத்தியில இவன் மடிந்து போறான். எப்படி இருக்கு பாருங்க கதை. ஹல்லேலூயா. கதை மாறுதலாம் முடிஞ்சிச்சான். ஆமென். எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிற கதை எப்படி முடிஞ்சிச்சான், காரியம் மாறுதலாக. அப்படிதான் இங்கேயும் இவனை அழிக்கணும், யூதாவை அழிக்கணும், யோசேப்பத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சுவேன்.
இவன் கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க, கடவுளை ஆராதிக்கணும் உண்டு. அமேன், ஹல்லேலூயா, அமேன். இதை கண்டுபிடிங்க தேவ பிள்ளை. நீங்கள் தேவனை உயர்த்த, தேவனை பாட, கர்த்தரை உயர்த்த 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 உயர்த்த, அங்கே தேவன் குழப்பத்தை கட்டளையிட்டு ஒருவர் பட்டயத்துக்கு ஒரு விரோதமாக ஒருவருக்கொருவர் எழும்பி அது ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் எப்படி வருது பாருங்க, கர்த்தர் எழும்ப பண்ணிட்டார். அவனுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாக்கி, அவனுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி, நான் பெரியவனா நீ பெரியவனா, நான் நினைக்கிறேன் எப்படி இது வந்திருக்கும் அப்படின்ட்டு யோசனை பண்ணி பார்க்கணும். என்னுடைய யோசனை, என்னுடைய கற்பனை. இங்க இவங்க துதிக்கிறாங்களே, கடவுளை பாடுறாங்க, தேவனை என்ன பண்றாங்க, பாடுறாங்க. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையின் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. முன் சென்றாரே அவர் நல்லவர் என்று இங்க பாடும் போது, அவரை துதித்து பாடும் போது, அங்க அம்மோன் புத்திரர் சொல்றான், ஏயா அவன்லாம் நான் முன்னாடி போய் யுத்தம் செய்ய போறான்ட்டு. உடனே மோவாபியர் சொல்றாங்க, இல்ல 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 நான் போய் யுத்தம் போடுறேன். ஏன்னா யாரு முன்னாடி போய் அங்க யுத்தம் செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த இடம் சொந்தமாயிடும். அவன் என்ன பண்ணலாம், கொள்ளை அடிச்சுன்னு வரலாம். அப்ப இவன் சொல்றான் அம்மோனியர் நான் போறேன், மோவாபியர் சொல்றான் நான் போறேன். இவன் கூட டீமா சேர்ந்து செயிர் மலை தேசத்தை அங்க இருக்கிற டீம். அவனா சொன்னான் இல்ல நான் போறேன், இல்ல நான் போறேன். ஏய் நான் தான் போவேன், இல்ல இல்ல நான் தான் போவேன். என்ன நீ ரொம்ப பேசுற, என்ன நீ ரொம்ப பேசுற, இப்படியே வாக்குவாதம். இவன் பட்டை எடுத்து டபால்ட்டு போட்டான். அவன் சும்மா இருப்பானா, அவன் பட்டை எடுத்து டபால். இப்படியே ஒருத்தன் குத்தி 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 எல்லாரும் விழுந்து போயிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் இப்படிதான் எழுப்பு பண்ணினார். ஹல்லேலூயா. இததான் கர்த்தர் சொல்றாரு, என் மகளே என் மகனே நீ இதுக்காக அதுக்காக கவலைப்பட்டு கலங்காத. இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே, அதெல்லாம் நீ கலங்காத. உனக்கு வேண்டியது ஒன்றே, கடவுளை பாடி துதி செய்ய தொடங்கின உடனே தேவன் அங்க உனக்காக யுத்தம் செய்கிறவரா. ஹல்லேலூயா. யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். கடவுளை துதிச்சாங்க, துதிச்சுட்டு அங்க போனாங்க. போய் பார்த்தா அவனுடைய தங்கம் எல்லாமே கொள்ளை பொருள் எல்லாம் அப்படியே பத்திரமா இருக்குது, ஒருத்தன் கூட இல்லை. உடனே என்ன தம்மா பண்ணிட்டாங்க, அங்கு வந்து 25 வாசிங்க. யோசபாத் அவனுடைய ஜனங்களும் அவர் உடைமைகளையும் வந்தபோது பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை 24 யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சமா கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவனும் தப்பவில்லை. கையை வைத்தா தட்டுங்க. ஒருவனும் தப்பல.
நீங்கள் தேவனை துதித்து பாடும்போது, கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போது, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத பிசாசின் ஒன்னும் தப்பாது. ஆமென். இவன் கத்தி வச்சுனுக்கிறான், கடவுள் அங்க கென்னு வச்சுக்கிறாரு. டிஷ் டிஷ் எல்லாம் காலி, எல்லாம் சைலண்டா விழுறான். அப்படியே இவன் கத்தி சார், கத்தி பெருசா கென்னு பெருசா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, கத்தி பெருசா கென்னு பெருசா? துப்பாக்கி பெருசா கத்தி பெருசா? கத்தி எடுத்துன்னு வந்து உன் கிட்ட வந்து வெட்டணும். ஆனா துப்பாக்கி அப்படி இல்லை. நீ கிட்ட வரவங்களே ரெண்டு ஒண்ணுதான் போதும் நினைக்கிறேன், ஒரே குண்டு. அப்ப நான் நம்புறேன், நீ துதிக்கும் போது பிசாசு உன் கிட்ட வந்து கத்தி எடுத்துன்னு போடுற மாதிரி நினைக்கிறான். ஆனா நீ துதிக்கும் போது கென்னு டபா. அர்னால்டு எல்லாம் பாத்துக்கிறீங்களா? உங்களாம் நல்லா தெரியுமா? டெர்மினேட்டர் அது இதுன்ட்டு சும்மா அப்படி சுத்தி அவ்வளவுதான், காலி. தேவன் உங்களுக்காக அப்படி செய்த ஒருவன் கூட தப்புல. அப்ப இவங்க என்ன செய்தாங்க சார்? இவங்க போயிட்டு யோசபத்தும் அவனுடைய ஜனங்களும் அவன் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது, எல்லாம் சொல்லுங்க, கொள்ளையிட. உனக்கு வேலை அதுதான். ஆமென். அதுக்கிட்டு பக்கத்து வீட்டுல கொள்ளை அடிக்க பார்க்காத. கொள்ளை அடிக்க வரும்போது, ஆமா இதே சொல்லிடணும்ல, ஆமா கொள்ளை போட்டுக்குதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே ஜெபம் பண்ணி இருந்தேன், எப்படி இது பண்ணலாமா, இந்த தப்பு பண்ணலாமா வானாவா? கரெக்டா வந்துச்சு பாஸ்டர், ப்ராப்பசி பண்ணிட்டீங்க நீங்க. அட பாவமா, அந்த காலத்துலலாம் வந்து இவங்களுக்கு விரதமாக வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடும். அப்ப அங்க யுத்தம் கடவுள் செய்யும் போது இவனை கொள்ளடிக்கிற வந்தவனை கடவுள் என்ன பண்ணாரு? அவங்க கையில ஒப்பு கொடுத்து அவங்களுடையதெல்லாம் இவங்களுக்கு சொந்தமாக மாறும்படியாக செய்தாங்க. அப்ப இப்போ எப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, கொள்ளை அடிச்சான் அப்படின்னா, பிசாசு உங்ககிட்ட இருந்து எதெல்லாம் திருடினானோ, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு திருப்பி கொடுத்துதான் அவனோட சுகத்தை எடுத்தானா, உன் பணத்தை எடுத்தானா, உன்னுடைய சமாதானத்தை எடுத்தானா, ஏதோ உன் சந்தோஷத்தை எடுத்தானா, 7 மடங்கு பிசாசு கொடுத்தே ஆகணும். கையை தட்டுங்க, கொடுத்தே ஆகணும். ஆமென். அப்படிதான். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்ததான். 3 நாள் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளோ மிகுதியா இருந்தது. நீ எவ்வளவு மிகுதியா துதிக்கிறியோ அவ்வளோ மிகுதி உனக்கு வந்து கொண்டே இருக்கும். பணம் வரும். மிகுதியா வரணுமா? அப்ப மிகுதியா பாடு, மிகுதியா துதி, மிகுதியான சமாதானம் ஓணும், மிகுதியா ஆராதனை. சாப்பிடும் போது மாத்திரம் கல்யாணத்துல மிகுதியா இருக்கணும், திருப்தி உண்டாகணும். பாருங்க, நம்மள கண்டுக்க மாட்டான். சிக்கன் பீஸ் கூட வைக்க மாட்டான். ஒரு திருப்தி, மிகுதி இல்லை. தான் கடவுள் சொல்றாரு, அதுல இல்லைனாலும் பரவாயில்ல, நீ மிகுதியா ஆராதனை பண்ணு. ஆமென். 6:30 மணிக்குனா 6:30 மணிக்கு வந்துட்டீங்கன்னா மிகுதியான ஆராதனை. இப்பதான் 2 பாட்டு ஓடும் பாட்டு. ஆமென். மிகுதியா ஆராதிக்கணும். மிகுதியாக எல்லாரும் காட்டிலும் சிலர் பாத்தீங்களா, எவ்வளவுதான் வச்சாலும் பத்தாது. 10 இட்லி கூட வை, சாப்பிட்ட மாதிரியே திருப்தி இல்லைங்க. ஏன்? இந்த சாப்பிட்டு மிகுதியா சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னா, பத்த மாட்டேங்குது. தட்டு நிறைய பிரியாணி வச்சாலும் பத்த மாட்டேங்குது. ஏன்? சாப்பிட்டு இந்த குடல் எப்படி ஆயிடுச்சு? பெருத்து போயிடுச்சு. திருப்தி இல்ல. இன்னும் ஒரு தட்டு கொண்டு வா. அதனால என்ன பண்றாங்க அம்மா அம்மாருங்க, சொம்புல தண்ணி வச்சிடறாங்க. பாத்துக்கிறீங்களா? சொம்புல தண்ணி வச்சுட்டு தண்ணியை குடி. நீ ஏன்னா தண்ணி குடிச்சினா என்னவும் 2 இட்லி சாப்பிட்ட திம்முண்டாயும். இவங்க உஷாரா தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. ஆமென்.
சாப்பிட்டு தண்ணி கொடுப்பான். சாப்பாடுலயே அப்படின்னா நான் சொல்றேன், கடவுள் காரியத்துல நீங்கள் திருப்தியை அடையக்கூடாது. கடவுளை ஆராதிக்க, கடவுளை துதிக்க, அதுல ஒரு திருப்தி வரவே கூடாது. வருத்தி லேட்டு 10 முறை டைம் பண்ண, இது வேற எப்போ முடிப்பாரு? டிவியில உட்காந்து பாருங்களேன், அதெல்லாம் அவங்க எப்போ முடிப்பா? இப்பதான் ஆரம்பிச்சா இந்த நிகழ்ச்சிய, அதக்குள்ளே முடிக்கிறாயா? நாளைக்கு என்ன வரும் அதையும் போட்டுறோம். நாளைக்கு இது நடக்கும், டடா 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 டடா. இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆமே, அது ஒரே ஆவல். நாளைக்கு வரும் 6 மணிக்கா 7 மணிக்கா ஒரு ஆவல். நான் சொல்றேன், இதை தான் தாவீது சொல்றான், வாருங்கள் தேவ ஆலயத்துக்கு போவோம், கடவுளை உயர்த்துவோம் என்றால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்க எந்த அளவுக்கு மிகுதியா ஆராதிக்கிறீங்களோ, மிகுதியா உயர்த்துறீங்களோ, உங்க லைஃப்ல சமாதானம், சந்தோஷம், சுகம், பணம், புகழ் எல்லாமே லிமிட்டட் இல்ல, அன்லிமிட்டட். எல்லாம் சொல்லுங்க, லிமிட்டட் வேற. 2 உணவு இருக்குல்ல ஹோட்டல், லிமிட்டட் சாப்பாடு. அவன் என்ன பண்ணிடுறான், மாவை தான் போட்டு சாப்பிட்டாலே புஷ்ஷுண்டு ஆயிடும். அப்படியே என்ன இவ்வளோதான் சாப்பிட்டேன், வயிறு இப்படி ஆயிடுச்சு. அங்க ஏதோ மிக்சிங் நடக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு ரோட்ல அன்லிமிட்டட் பாட்னு வச்சுக்கினே இருக்கிறான். அவன் நொந்து போவான். சில நேரத்துல சில ஆட்களுக்கு எடுத்துட்டு வந்து வச்சு நொந்து போவான். பாத்தீங்களா? நான் பாத்துக்கிறேன். அது மாதிரி என் கூட ஒருத்தரை கூட்டு போனேன், நொந்து போயினான். கொண்டு போனா, ஏன்னா இவர் நல்லா சாப்பிடுற ஆளு. எடுத்துனுவா கொண்டு வாண்டு. ஐயோ, எத்தனை முறை சாம்பார் எடுத்துன்னு வருது, எத்தனை முறை ரசம் ஊத்துறது, எவ்வளவுதான். ஆமென். அது போல கடவுள் சமூகத்துல அந்த அளவுக்கு வாஞ்ச. காலையில வருவேன் சார், மாலையில வருவேன், புதன்கிழமை வருவேன், எனக்கு பத்த மாட்டேங்குது. இதுல எங்கன்னா இப்படி இருக்கிறோமா? எனக்கு பத்த மாட்டேங்குதுங்க, பத்த மாட்டேங்குது. அன்லிமிட்டட் கடவுளுடைய பிரசனத்தை அனுபவிக்க, கடவுளை பாட, கடவுளை துதிக்க. நான் இதுல லிமிட்டட் இல்ல, அன்லிமிட்டட். அதனாலதான் நம்முடைய லைஃப்ல கடவுள் அளவில்லாத மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மை உள்ளவர். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மிகுதியாக என்ன பண்ணாங்களாம்? மிகுதியாய் இருந்தது. மிகுதியா இருந்தது. 4ஆம் நாளில் பெரக்காவில் கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். வெயிட்டா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அதனால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரக்கா என்னும் பேர் தரித்தார்கள். பெரக்கா என்று பேர் தரித்தார்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற இடம். பாருங்க, இது ரெண்டும் முக்கியம். ஆபத்து வரும்போது சிலர் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே. ஆமா, சொன்னேன். அற்புதம் செஞ்சுட்டேன், சுகம் வந்துடுச்சு, பணம் வந்துடுச்சு, உதவி வந்துடுச்சு. அப்பா, ஐசியூ வார்டுல இருந்து வெளியே கொண்டு வந்தீங்கப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வெளியே வந்துட்டார். ஆமென். ஆபத்துல இருந்து வெளியே வந்துட்டார். ஆனா எப்படி நீ முன்னாடி கடவுளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தியோ, இப்போ எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்ப மிகுதியா இருக்குது. உனக்கு ஏகப்பட்ட பணம் இருக்குது. ஒரு காலத்துல பணம் இல்லாத இருந்தது, ஒரு காலத்துல ஒன்றே இல்லாத இருந்தது. நீ கஷ்டப்பட்டு இருந்த. எங்க கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எதிரி ரெடியா இருக்கிறான் அடிக்க. ஆண்டவரே, என்ன செய்யணும் தெரியல. கடவுள் அற்புதம் செய்தா. இப்ப நன்றி சொல்லு. ஏராளம் தாராளம் மிகுதியா வந்துடுச்சு, பணம் வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு. சார், இப்ப துதிக்கிறீங்களா? இப்ப எப்படி பண்றீங்க? முன்னாடி எப்படி துதிச்சிங்களோ அதை காட்டில இப்ப பாருங்க தேவ பிள்ளைகள், அந்த இடத்துக்கு பெரக்கா என்றால் கடவுளை துதிக்கிற, நன்றி சொல்லுகிற ஒரு இடமாக பேர் வச்சாங்க. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணார்கள். இப்படிதான் தேவன் செய்வார். நீங்கள் தேவனை உயர்த்த அதுல ஆர்வம் காட்டுங்க, அதுல அளவில்லாத பிரியப்படுங்க, கடவுளை ஆராதிங்க. இந்த வாரம் பார்க்க போறேன்.
அதுல தெரிஞ்சிடும் டைமிங்ல. ஹல்லேலூயா. நம்ம கடவுளை எந்த அளவுக்கு ஆராதிக்கிறோம், ஆராதிக்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், தேவனை துதிக்க, தேவனை உயர்த்த. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராக. பழைய ஏற்பாடு மாத்திரம் இல்லைங்க, பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து 5 ராஜாக்கள் கிட்ட வந்தாங்க யோசேப்புக்கு விரோதமாக. ஆனால் இவங்க எதுவும் பண்ணல, கடவுளை துதிச்சாங்க, போய் எல்லாத்தையும் கொண்டு வந்து கடவுள் நன்றி சொல்றாங்க. இதான் பண்ணாங்க. ஆமென். புதிய ஏற்பாட்டிலே ஒன்று நடந்திருக்கு, அது வேற விதம். அது என்ன? அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 16. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 16. பவுல் சீலாவும் கடவுளை பத்தி சொல்றாங்க என்று அன்றைக்கு ஒரு சிறைச்சாலை தலைவன் அடி அடி அடின்ட்டு அடிச்சான் பாருங்க. அவங்க கடவுளை பத்தி நீ சொல்றியா அப்படின்ட்டு. நம்பால இருந்தா என்ன பண்ணி, ஆண்டவரே உனக்கு கண்ணு இல்லையா, உன்னை பத்தி தானே சொன்னேன், எனக்கு அடி விழுத, உன்னை பத்தி தானே சொன்னேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இவங்க பண்ற காரியங்கள் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 16:24 இருந்து அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தின் 23 அவர்களை அநேக அடிகளை அடித்து. கவனிங்க, ஒரு அடி இல்லைங்க, அநேக அடிகள். எப்படி அடிப்பாங்க போலீஸ்காரங்க, எப்படி அடிப்பாங்க தெரியுங்களா உங்களுக்கு? ஆமே, கண்ணா பின்னாண்டு அடி. அப்போ ஒரு ஊழியக்காரங்கள அங்கே கடவுளை பத்தி பேசுறவங்கள ஆடி ஆடி என்று அடிச்சாங்க. இந்த புலம்பல் கேஸா இருந்தா என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? போ ஆண்டவரே, நான் உனக்கு ஊழியம் செய்ய மாட்டேன், நான் என்ன பண்ண ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த கெதி, ஏன் 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 பிறந்தன் மகனே, ஏன் பிறந்தன் மாதிரி, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி, நான் உங்க ஊழியத்துக்கு தானே வந்தேன், உங்க ஊழியத்தை தானே செய்தேன். இதுதான் பிசாசு உங்களை குழப்பி விடுறது. உனக்கு எவ்வளோ சோதனை பெருகுதோ, எவ்வளோ வேதனை பெருகுதோ, பிசாசு என்ன பண்ணுவோம், உன் வாயை அப்படி லூஸ் டாக்கிங் மாதிரி பண்ணி விட்டு குழப்ப வச்சு தேவையில்லாத வார்த்தையை பேச வச்சு கடவுளையே தூசிக்கிற மாதிரி. உன் லைஃப்பில் இது இருக்கோ இல்லையோ, எனக்கு பணம் இருக்கோ இல்லையோ, எனக்கு எது இருக்கோ இல்லையோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் எப்போதுமே கடவுளை உயர்த்துவேன், கடவுளை ஒருபோதும் என் வாயினால தூசிக்க போவதில்லை. அந்த எண்ணம் வந்துடும் பாருங்க. கடவுளை உயர்த்துவேன், கடவுளை நான் பாடுவேன். அப்போ அடி அடின்ட்டு அடிச்சாங்களாம் பாருங்க. நம்மளை திட்டினாலே வரமாட்டாங்க சிலர். வீட்டில் என்ன திட்டுறாங்க பாஸ்டர், உங்கள் அப்பா ஒரு மாதிரி கேட்குறாரு, என்ன எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, போகக்கூடாதுன்றார் பாஸ்டர் சர்ச்சுக்கு. அதனால தான் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் டிவிலே பார்த்துக்கிறேன், ஆன்லைனில் பார்த்துறேன் பாஸ்டர். வாழ்க்கை முழுக்க ஆன்லைன்லாம் இருக்கும் அப்படியே. ஹல்லேலூயா. என்ன அடித்தாலும் என்ன இது பண்ணாலும், அதான் ஸ்மித் விக்கில்ஸ் ஒருத்தர் அவருடைய வாழ்க்கை வரலாற படிக்கும் போது அவர் சொல்கிறாரு, எப்படி இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு சாதாரண பிளம்பருங்க. இந்த பிளம்பர் அவர் மூலியமாக கடவுள் பலத்த காரியங்கள் செய்ய உயிரோடு எழுப்பினார் நிறைய பேர். அப்பேற்பட்ட ஒரு அப்போஸ்தலர், கடவுள் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். எப்படிங்க இவர் ரட்சிக்கப்பட்டார்னா, அவர்கள் மனைவி மூலியமாக ரட்சிக்கப்பட்டுகிறார். ஆமென். அதான் பேதுரு எழுதுறா பார்த்தீங்களா, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படி, உங்கள் பக்தி உள்ள நடக்கை மூலியமாக. ஆமென். அவங்க யாருன்னா ரட்சிக்கப்படலைன்னா இந்த நடக்கை மூலியமாக. அப்ப எப்படி இவர் ரட்சிக்கப்பட்டாரு? இவங்க நல்ல பக்தியா இருக்கிறாங்க, அவரு ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் பக்தி இல்லை. அப்ப இப்படி போய் இருக்கும்போது சர்ச்சில் ஒரு கூட்டம். அப்ப இவங்க சொல்றாங்க, ஸ்மித் இது மாதிரி சர்ச்சில் ஒரு கூட்டம் இருக்குது, நான் போனோன்னு. அவர் சொல்றார், நீ போகிறதா அப்படியே போயிடுன்ட்டாரு. எப்படிங்கிறாரு, போகிறதா அப்படியே போயிட்டு, போகக்கூடாது அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், இல்லை இல்லை நான் போகணும் அப்படின்னு. போயிட்டாங்க பாருங்க. இவர் கோபம் வந்துடுச்சு, எப்படி நீ போகலாம் அப்படின்ட்டு கதவை சாத்திட்டாரு. அங்கே பனி கொட்டுது அப்படியே.
மனுஷன் எப்பேற்பட்ட ஆளாகிறார். நைட்டெல்லாம் கதவை திறக்கலையா, தட்டி தட்டி பார்த்து கடைசியாக அங்கே ஒரு சின்ன ஒரு செட்டு, அங்கே கார் செட்டு ஏதோ சொல்கிறாங்க, அங்கேயே படுத்துட்டாங்க. படுத்துட்டு இவர் காயெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சான். ஐயோ அவள் தான் டைவர்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே சின்ன விஷயமே வந்து ஃபாரினில் டைவர்ஸ். எதனால டைவர்ஸ்? கொரட்டை தாழ முடியலங்க, இந்த மனுஷன் கொரட்டை விட்டுக்கினே இருக்கிறாரு, அதனால் டைவர்ஸ். சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை, உடனே டைவர்ஸ். இவன் ஸ்மித்துக்குள் சரத்துக்கு பயம் வந்துச்சு, அவ்வளோதான் என் மனைவி போயிட போகிறாங்க. கதவை திறந்த உடனே எழுந்து வந்தாங்களாம். எழுந்து வந்து இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும்ன்ட்டு கேட்டாங்களாம். குட் மார்னிங் சொல்லிட்டு பாருங்க, எப்பேற்பட்ட மனைவி பாரு. குட் மார்னிங் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு, என்ன செய்யணும் காலையில், கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட மனைவிகளும் இருக்கிறார்கள் உலகத்தில். ஆனால் தான் அப்பேற்பட்ட முரடனும் ஸ்மித் விக்கல்ஸ்வர் அவன் குணத்தினால் ஆச்சரியப்படுறார். எப்படிப்பா? அப்போ இவங்க சபைக்கு போகிறாங்களே, அந்த தேவன் மெய்யான தேவன் என்று அப்போ வந்தவர் தான் அவர் சபைக்கு. இன்றைக்கு அவர் வாழ்க்கை வரலாறு படித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிதான். ஆமே. சின்ன ஒரு வார்த்தை சொன்னோடனே நான் சபைக்கு போகக்கூடாது சொல்லிட்டாரு எங்க வீட்டுக்காரர், தாண்டி வா. எங்க அம்மா போகக்கூடாது சொல்லிட்டாங்க, தாண்டி வா. நீ விட்டுறாத, கடவுளை ஆராதிக்க. வைராக்கியம் இருக்கணும் பாருங்க. ஆமே. எங்க இருக்குது சிலருக்கு. அப்ப இவங்களை அடி அடின்ட்டு அடிச்சு, வாசிங்க வாசிங்க வாசிங்க, கடைசியா வாசித்து முடியும். அவர்களை அநேக அடிகள், ஒரு அடிகள் இல்ல, அநேக அடிகள் அடித்து சிறைசாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைசாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் ஜெயிலுக்கு வந்து உள்ள இந்த செல் அப்படின்றாங்க பாத்தீங்களா, ரொம்ப உள்ளறை பனிஷ்மெண்ட் அதிகம். அதனால எங்க கூட்டாங்க, உள்ள போட்டாங்க, இருட்டான ஒரு இடத்துல. அங்கே எதுவும் தெரியல, தொழுமரத்தில் அப்படியே மாட்டி வச்சுக்கிற மாதிரி இப்படி இந்த பண்ணியை கட்டி வச்சு இருப்பாங்க பார்த்தீங்களா, கொண்டு போவாங்க பாரு இப்படி தலைக்கு. அது மாதிரி 2 பேரும் தொங்கி கொண்டு இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட நேரத்தில் எப்படிங்க பாட்டு வரும்? இப்பேற்பட்ட நேரத்தில் எப்படி? ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, மாட்டி வைத்தார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உள்காவலறையில் அடைத்து அவர்களை கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். கால்களை. ஆமென். அப்ப எப்படி தொங்கி கொண்டு இருக்கிறாங்க, கால்களை மாட்டி வச்சு இப்படி இருக்கிறாங்க, தலைகீழாக இப்படி. ஆமென். சரி, இப்படி இருக்கும் போது என்ன பண்ணோம், ஆண்டவரே கைவிட்டீரோ அப்படியெல்லாம் இல்லை. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எல்லாம் சொல்லுங்கள், பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். வெயிட்டா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இவங்க பாடுறது காவலில் வைக்க, இவங்க உள்ளறையில் இருக்கிறாங்க, பனிஷ்மெண்ட் அதிகம், உள்ள இருக்கிறாங்க, தொழுமரத்தில் மாட்டின்னு. அந்த ஜெயிலில் நிறைய பேர் இருக்கிறாங்க, கைதிங்க. எல்லாரும் கேட்குறாங்களே, என்னையா இப்போதானே அடிச்சுன்னு கொண்டு போனாங்க ஜெயிலரு, இவங்க பாடுறாங்க. அவங்க பாடுகிற அந்த பாடல் எல்லாரும் கேட்டார்கள். மாத்திரம் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அதை கேட்டு தேவன் ஒரு அசைவு உண்டு பண்ணினார். என்ன செய்தார் பாருங்க, அடுத்த வசனம். சடிதியிலே, எல்லாம் சொல்லுங்க, சடிதியிலே. அங்க என்ன பண்ணோம், துதி செய்ய தொடங்கின உடனே அற்புதம், எதிரிகள் ஓட விட்டார். இங்க என்ன, சடிதியிலே. ஆண்டவர் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறார் பாருங்க. நீங்கள் பாடும் போது கடவுளை உயர்த்தும். சடிதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள், சிறைசாலை அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. ஜெயிலர் வந்து ஒரு கதவும் திறக்கல, ஆட்டோமேட்டிக்கா டபால் 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 எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. பூமி அதிர்ச்சி உண்டானோடனே
எல்லாம் பொழந்து உள்ள தானே போனோம். நாங்கள் பூமி அதிர்ச்சி வந்தால் என்ன ஆகணும்? எல்லாம் உள்ள தானே போனோம். ஆனால் இது வித்தியாசமா இருக்குதே. அதான் கடவுள் செய்கிற மிரக்கல். ஹல்லேலூயா. இது அசைவு உண்டாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, பழைய திறக்கப்பட சீசேன்ற மாதிரி பழைய காலத்துலலாம் ஒரு இது இருக்கும்ல படம், திறக்கப்பட சீசேன்னா நாங்கள் சின்ன வயசில் பார்த்துருக்கோம். ஆமென். அது மாதிரி டபால் 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 எல்லாம் டோரும் திறந்து ஜெயிலெல்லாம் எல்லாம் வெளி வந்துட்டாங்க பாருங்க. அடுத்த வசனம், அதை எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைசாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைசாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று அவங்க கதவு திறந்தது மாத்திரம் இல்லை, கடவுள் எப்படி செய்யறாரு பாருங்க. கையில செங்கிலி போட்டு இருக்கிறாங்களாம், அவங்க கட்டெல்லாம் அவிழ்ந்துருச்சான். இவங்க தானே பாடினாங்க, அவங்களுக்கு எப்படி மிரக்கல்? இதுதான் சார், நீங்க பாடினா மற்றவர்களுக்கும் ஒரு blessing இது தொடும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு blessing வரும். நீங்க பாட, துதிக்க, கடவுளை உயர்த்த, அவங்க கட்டுகள்லாம் உடைக்கப்படும். ரொம்ப நாள் கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, அது எந்த கட்டு வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல் பாருங்க. நீங்க கொண்டு வந்து எதை அடிச்சாலும் அது திறக்காது. ஆனா துதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. டபால் டபால் டபால்ட்டு திறக்கும். ஆமென். அவன் ஆச்சரியப்பட்டு அவன் வந்து அவன் தற்கொலை பண்ண போயிட்டானா பாருங்க. அங்கேருந்து பவுல் கத்துறாரு, சகோதரி நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், உனக்கு கேடு ஒன்றும் செய்யாத. ஹல்லேலூயா. அந்த நாளில் தானே அவன் குடும்பமும் அவனும் ரட்சிக்கப்பட்டாங்க. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கையில் அங்கே எதிரிகளை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஓட வச்சாரு, மடியும்படியாக செய்தாரு. இங்க இவன் ஒரு ஜெயிலர், இவங்க குடும்பம்லாம் ரட்சிக்கப்படும்படியாக செய்தார். ஹல்லேலூயா. இதுதான் புது உடன்படிக்கும் பழைய உடன்படிக்கும் வித்தியாசம். ஆமென். இங்க இவன் ஆச்சரியப்பட்டு என்ன செய்யணும், இவ்வளவு பெரிய மிரக்கலை பார்க்கலையே, ஆட்டோமேட்டிக்கா கதவு ஓப்பன் ஆகுது. நாங்க சாவி போட்டு கொஞ்ச நேரம் திறக்க வேண்டியது இருக்கும், இந்த புட்டு அந்த புட்டு, ஆனா டக்கு டக்குன்னு திறக்குது. அவன் கையிலெல்லாம் எப்படி விலங்கு போட்டு இருந்தோம், உடனே விடுதலை ஆகுத. இதுதான் பாடல், இதுதான் துதி. நீங்க துதிய ஆராதனையே சாதாரணமாக எடை போடாதீங்க. மறைமுகமாக பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு தேவ பிள்ளையே. மறைமுகமாக உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எதிரியை கடவுள் என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் அவனை ஓடும்படியாக செய்து உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறாரு. எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க பாடணும், சத்தம் வரணும். ஆமென். என்ன வரணும்? சத்தம் வரணும். சில பேர் பார்த்தீங்களா, கடவுளை இந்த கிரிக்கெட்டு இதெல்லாம் ஆடும்போது ஆண்டு கத்துவான். அவன் சிக்ஸர் அடிச்சா இவனுக்கு பெரிய சந்தோஷம். ஆமென். ஆனால் கடவுளை பாடுறதுக்கு இன்னைக்கு பாடுனா அப்படியே கழுத்து வலிக்குது, முது வலிக்குது, கை வலி. ஏங்க சர்ச்சைக்கு வரல? ஒரே முது வலி, ஒரே தலைவலி, ஒரே கால் வலி. அட போங்க, இந்த மாதிரி கேட்கவே நம்மளுக்கு வெறுப்பா இருக்கு. நீ எந்த வலி இருந்தாலும் இவரை கடவுளை ஆராதிக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்களா இவங்களுக்கெல்லாம் வலியே வராதான்ட்டு? நாங்களும் சரீரத்தில் தான் இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்றோம், பாஸ்டரும் சரீரத்தில் தான் இந்த பூமியில தான் இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீ சாயந்தரம் எனக்கு அது தலை ஒரே தண்ணி கோத்து வச்சா என்ன, அது பாட்டு ஒரே பாரம் இருந்தது. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிக்கினே இருந்து பைபிளை எடுக்க ஆரம்பிச்சேன். இஸ் கான், போயா போச்சு பொழுது. அமிர்தாஞ்சல் தைலம் தானே, அமிர்தாஞ்சல் தைலத்துக்கே 4 சொல்றாங்கன்னா அப்போ இதை எடுத்தா எவ்வளோ பவர்.
சார் அந்த தைலத்துக்கு அவ்வளோ வல்லமை சொல்றாங்கண்ணா, இதை எடுக்கும் போது டோலை போட்டுடலாமா? இல்லை, இதை போடுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். இதை எடுத்து போட்டோம் பாரு, ஓடியே போயிடுச்சு. ஹல்லேலூயா. இதில் தான் மிரக்கல. ஆமென். ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றாதரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். கர்த்தர் சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கருளில் போன்ற கஷ்டங்கள் பதையின் ஒளியாய், கருளில் போன்ற கஷ்டங்கள் வந்து அவன் என் பதையின் ஒளியா என்னை நடத்தினார். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் மீண்டாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ திட நம்பிக்கை தைரியம் மீண்டாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் துதிக்க துதிக்க கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க உங்களுக்கு விரோதமாக எத்தனை சேனைகள் கூட்டம் எழும்பினாலும் கர்த்தர் அவை எல்லாம் முறிந்து விழும்படியாக செய்கிற கர்த்தர். உங்களை கொள்ளையிடணும்னு நினைச்சவங்க கர்த்தர் அப்படியே காரியத்தை மாறுதலாக முடியப்படும். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற கர்த்தர். தேவ பிள்ளையே, நீ கடவுளை துதிக்க ஆரம்பிச்சிரு. கடவுளை உயர்த்து. கடவுள் பார்த்து பாரு. கடவுள் உனக்காக யுத்தம் செய்வாரு. நீ கடவுளை உயர்த்து. நாங்க என்ன செய்யணும் தெரியலையே, கடவுளையே நோக்கி கர்த்தர் உயர்த்து. கட்டப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பவுலும் சீலாவும் கடவுளை நோக்கி பாடும்போது துதிக்கும் போது அங்கே சிறைசாலை கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. எவ்வளவு கட்டுகள் உன்னை சுற்றி கொண்டாலும் எல்லாமும் உடைக்கணுமா? கடவுளை துதிக்க துதிக்க கடவுளுடைய மிரக்கலை பார்க்க முடியும். இயேசுவே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதிக்க பிரியப்படட்டும், உம்மை உயர்த்த பிரியப்படட்டும். தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக, கடவுளை உயர்த்துகிற பிள்ளைகளாக மாறட்டும். ஆண்டவரே, இவளுக்கு விரோதமாக எழும்ப நினைக்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும். எந்தெந்த தடை இருக்கிறதோ அத்தனை தடைகளும் உடைக்கப்படுவதாக.
இவளுக்கு வர வேண்டிய எல்லா நன்மை வரட்டும். பெரக்காவில் கூடி நன்றி சொல்லுகிறவர்களாக மாறட்டும். கர்த்தர் அப்படி செய்யுங்க. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடவுளை துதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.